இன்னைக்கு வாசுகி கிச்சன்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சொரா புட்டுங்க. சொரா புட்டு சூப்பர் டேஸ்ட்டுங்க. இது பாத்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் பால் குடிக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து தாய்மார்கள் அது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாம இது ரொம்ப சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா பால் பயங்கரமா சுரக்குன்னுவாங்க. தாய்ப்பாலுக்குலாம் ரொம்ப வந்து உகந்தது. சொரா புட்டை சாப்பிட்டாலே அவ்வளவு சுரக்குமா பால். இது ஒரு ஸ்பெஷல். இது நம்மளும் சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள்லாம் இருக்குது. இதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். நான் சொரா புட்டு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க நான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு சால்ட்டு தேவையான அளவு போடணும். நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா வெங்காயம்லாம் போட போகிறோம் இல்லைங்களா, புட்டு இதுக்கெல்லாம் வந்து 1 டீஸ்பூன் போதும். 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். பூண்டுங்க, பூண்டு வந்து இந்த டைமில் இதோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அந்த பூண்டோட இது அவங்க கொஞ்சம் வெறும் பூண்டு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சொரா புட்டில் இன்னொரு பூண்டு அதிகமாக நிறைய உரிச்சு நான் இப்போ ஒரு 10 பூண்டு தான் எடுத்திருக்கேன். 20 பூண்டு கூட நீங்கள் சேர்த்து பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணி சாப்பிட்டா தெரியாது, பால் அதிகமாக சுரக்கும். அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி துண்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலைங்க, மஞ்சத்தூள் தேவையான அது. இதுக்கு தாங்க தேவையான இது இன்க்ரீடியன்ஸு. இது நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லைங்களா, ஆயில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஆயில் எடுத்துருக்கோம். கம்மியாக வேணும்னா 100 ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை 150 எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நல்லா டேஸ்டியானதுங்க. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கொடுங்க. நீங்கள் ரெசிபி பண்ணிவிட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததும் பண்ணி பாருங்க. இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறேன், இதை நான் வேக வைக்க போகிறேங்க. சொரா புட்டு இது வந்து பால் சொரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷமே நான் வைப்பேங்க. இதுல அப்படியே வெந்துடும், பூ மாதிரி வெந்துடும். ரொம்ப நாள் வச்சிங்கன்னா தண்ணி இழுத்துக்கும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம். இது பால் சொரான்றதுனால நான் கொதிச்ச தண்ணியில் போட்ட உடனே 7 நிமிஷம் தாங்க, செம்மையாக வெந்துடும். அப்படியே எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு அதை நம்ம உதிர்த்து வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா. இந்த பாருங்க, இந்த பாத்திரத்தில் இப்போ தண்ணி விட்டு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஓகேங்களா. ரொம்ப தண்ணி விட வேணாம். இந்த 2 கப்பு தண்ணி போட்டால் போதுங்க. இந்த தண்ணி நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா இதில் நான் சூப்பு கூட பண்ணுவேன், அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி வந்து 2 கப்பு, எனக்கு சூப்பு வேணா நான் 2.5 கப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுருங்களேன். அப்படியே வேக வச்சுருங்க. இந்த மாதிரி தாங்க வேக வைக்கணும். இதில் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, போட்ட உடனே கொதி வந்துடுச்சுங்களா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து டைமிங் வந்து 5 மினிட்ஸ் தாங்க. நான் ரொம்ப எனக்கு அதிகமாக வச்சா இதை பாருங்க, தெரியுதுங்களா. 5 மினிட்ஸ் கூட அவ்வளோ, எனக்கு 4 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி. சில சொராலாம் ரொம்ப வேகாதுங்க. அது வந்து சில சொராங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகாது. இது பால் சொரான்னு கேட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்படி பஞ்சு மாரி வந்துடுது பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. 5 மினிட்ஸ் தாங்க நான் இப்போ போட்டது, 5 மினிட்ஸ் தான். இங்கே ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் வந்து யூஎஸில் இருந்து நான் இங்கே இது சமைக்கிறேன். இது நாங்கள் சானோஜெனில் இருக்கோம். இதை வந்து கோகனட் ட்ரீன்ற ஒரு ஸ்டோரில் இருந்தால் நாங்கள் இதை எடுத்தோம். ரொம்ப எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ்ஷு, வவ்வால், எல்லாமே நெத்திலி எல்லாமே கிடைக்குங்க. இது நான் வேணால் இதோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படும், இங்கே இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் போயிட்டு நீங்கள் பண்ணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முந்தின நாள் வந்து அப்படியே ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணி அழகாக சுத்தம் பண்ணி ஒரு கவரில் அப்படி கொடுத்துருவாங்க. அங்கே மறுநாள் தாங்க, மறுநாளே இங்கே வந்துருங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரோசனே கிடையாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த சொராவே 5 நிமிஷத்தில் வந்துச்சுன்னா பாருங்களேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா வடிகட்டிட்டு இதை பாருங்க, இந்த பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்படி ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே அமைந்துருங்க, தெரியுதுங்களா. இதுதாங்க, இது ஒரு 500 கணக்கு தாங்க. ஒரு பவுண்டாக தான் வரும் இங்கே, அதுதாங்க இங்கே அளவு.
இங்கே பார்த்தீங்களா, இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. இதை நம்ம சூப்பு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். இப்போ இந்த சொரா நல்லா ஆறினதும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. நான் கொஞ்சம் பிழிஞ்சிடுவேன், தண்ணியெல்லாம் பிழிஞ்சு நல்லா அதுலேயே நான் விட்டுருவேன், அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணி. இதை நான் என்ன பண்ணுவேன், நல்லா உதிர்த்து மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நான் நல்லா பிணைஞ்சி வச்சுருவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம ஒரு 150 ஆயில். ஓகேங்களா? இப்போ விட்டுட்டு நல்லா காஞ்சதும் சிறக்கலைங்க. 30% இருக்குது, 80% நல்லா செவந்து வரணுங்க. வந்து வாட்டர் வச்சுருந்தேங்க இல்லைங்களா, அந்த சூப்பு பண்ணணும்னு சொன்னீங்களா, அதுக்கு இப்போ தேவையானது என்ன பண்ணுறீங்க, இப்போ ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம தாளிக்கணுங்க. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப இல்லை, சூப்பு இல்லைங்களா, கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா செவந்து இருக்குங்க, ஆயிடுச்சுங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. அதே சமயம் செவந்து இருக்குது வெங்காயம். இந்த டைமில் தாங்க நம்ம சொரா போட்டு போட போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தீங்க இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி சால்ட்டு, இப்போ எப்படி பாருங்க, கப கப கபான வாசனையோடு சொரா புட்டுங்க. தேங்க்யூ.